ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். மத்திய அரசு குரூப் சி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ குரூப் சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்துட்டு போடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்மி டிபார்ட்மெண்ட் கீழே வந்துட்டு நமக்கு குரூப் சி போஸ்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் 10th 12th எனி டிகிரி படிச்சிருக்கலாம். எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது, ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு சிலபஸும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நான் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான சேல்ரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 29,000 மாதம் 29,000 ரூபாய் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் மேக்ஸிமமாக வந்துட்டு 98,000 வரைக்கும் வந்துட்டு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தான். இந்த மாதம் 22ஆம் தான் கடைசி டேட். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டைம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஒன்லி 20 days லெஃப்ட். 20 days மட்டும்தான் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருந்துமே அப்ளை பண்ணலாம். ஆனால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால எங்கேனாலும் வந்துட்டு போஸ்டிங் போட சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு கால் லெட்டர் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் 2 years வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 years வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் 2 yearsக்கு அப்புறம் தான் பர்மனெண்ட் ஒர்க்குன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆக மொத்தம் இது வந்துட்டு ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான். ஏன்னா இந்த 2 years வந்துட்டு ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட். எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபீஸும் அவன் கொடுக்க தேவையில்ல. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கீழே வந்துட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்ட்டு. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை, ஆல்ரெடி இல்லை அப்படின்னா கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா டைட்டில் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு கொடுக்குறேன்னு இருக்கும். நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், தென் லாஸ்ட் நேம். ஓகேங்களா, அதை ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்லேயோ அந்த மாதிரி எது டேட் ஆஃப் பர்த், ஓகே, அதுபடி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். உங்கள் அப்பாவுடைய ஃபுல் நேம், என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர், இமெயில், ஓகேங்களா, பாஸ்வேர்ட் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எங்கேயாச்சும். ஏன்னா ஸோ தட் மறந்துடுங்கன்னா சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே இருக்கிற கேப்சா இதை அப்படியே மேலே டைப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ வாங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்துட்டு அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே குரூப் சி. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் சி வேகன்சிஸில் தான் எடுக்கிறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு குரூப் சி போஸ்ட்டுக்கான கால்ஃபர். இது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட், எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கீழே பார்ப்போம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால வேக்கன்சிஸ் வந்துட்டு ஓவரால் வேக்கன்சிஸ் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, தென் ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 19,000 ஸ்டார்டிங் சேலரி. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 29,000 ரூபாய். ஓகேங்களா, ஸ்டார்டிங் சேலரி. தென் சிவில் மோட்டார் டிரைவர், அதுக்கான சேலரி வந்துட்டு 19,900 19,900 ரூபாய். டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா 19,900 ரூபாய். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு 19,900 ரூபா. கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு
19,000 ரூபாய். ஆனால் மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்துட்டு 63,900 90,000 அந்த மாதிரி வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்துட்டு கிடைக்கும். தென் பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,900 ரூபாய். எம்டிஎஸ்னால் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ஓகேவா, அதுக்கு வந்துட்டு 18,000 ரூபாய். ட்ரேட்ஸ்மேன் மேட் 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. இதெல்லாமே ரீஜியன் வைஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துடலாமா. நம்மளுக்கு வந்துட்டு சதர்ன் ரீஜியன். ஸோ உங்க வந்துட்டு ஜேஓஏ போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட், அதுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சி. ஃபயர்மேனுக்கு பார்த்தோன்னா 47 வேக்கன்சி. எம்டிஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்மேன் மேட்டுக்கு பார்த்தோன்னா 40 வேக்கன்சி, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு இவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸிமமாக வந்துட்டு ஃபயர்மேனுக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது, ஓகேங்களா. கீழே அந்த நோட்ஸை பற்றி பார்த்துடலாமா. இது வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ப்ரொவிஷ்னல் தான். ஸோ ஓகேவா, ஸோ எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், அதாவது அதிகமும் ஆகலாம் இல்லை குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டவுட்டை கிளியர்ஃபை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரிண்ட் அவுட்டு இந்த மாதிரி எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஏஜ் லிமிட், அதாவது க்ரூஷியல் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு 22/12. ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் டெட்டர்மைன் பண்ணிக்கணும் நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு அந்த டேட்டுக்குள்ளே, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.